நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 23வது நாள், 23வது திருப்பாவை. மாரிமலை முழஞ்சில் மல்லி கிடந்துறங்கும். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி பயிர் பொங்க. வெறி பயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி. வேரி பயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. போதருமா போனே பூவை புவண்ணா உன் கோவில் நின்று எங்கனே. போதருளி கோப்புடைய கோவில் நின்று எங்கனே. போதருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமாராய்ந்து அருளேனோரெம்பாவாய். இந்த திருப்பாவையில ஆண்டாள் ரொம்ப அழகா கர்ணனை நம்ம எம்பெருமான் கண்ணனை ரொம்ப அழகா அந்த சிங்கம், அந்த வீரமான அந்த சிங்கத்துக்கு நிகரா ஒப்பிடுறா. எப்படின்னா சிங்கத்தோட கம்பேர் பண்றா. எப்படி வரணும்னா, குகையில மழைக்காலத்துல சிங்கம் தூங்கிட்டு இருக்குமா. தூங்கிட்டு இருக்கும்போது கண் முழிச்ச அப்புறம் அந்த ரெண்டு கண்ணு தீப்பொறி அப்படி பறக்குமா. பிடரில அப்புறம் மயிர் அப்படி சிலிர்த்து எழுந்து 4 பக்கமும் ராஜநட நடந்துட்டு பயங்கரமா கர்ஜனை பண்ணிட்டு குகையை விட்டு அழகா ராஜநடையோட கம்பீரமா வெளியில அழகா நடந்து வருமா. அந்த மாதிரி பூவைப்பூ வண்ணா. பூவைப்பூனா காயாம்பூ. காயாம்பு என்பது ஒரு வித மலர்கள். அது கருநீல வண்ணமா இருக்கும். கருநீல மலர்கள். அந்த காயாம்பூவோட தான் நம்ம திருமாலையும் ராமனையும் ஒப்பிடுவார்கள். அப்பேற்பட்ட கருநீல வண்ணனை, காயாம்பூ வண்ணத்தை நிறத்தை, இந்த காயாம்பூக்கள் கருநீல வண்ணமா இருக்கும் இல்லையா, அந்த பூக்களுடைய நிறத்தை ஒத்தவனே, உன்னுடைய கோவிலிருந்து வெளியில கம்பீரமா அந்த சிங்கத்தை போல வெளியில அழகான வேலைப்பாடுகளுடைய அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்று ஆராய்ந்து எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் ஆண்டாள் சொல்றா. என்ன அழகா ஆண்டாள் சொல்றா. இன்னொரு கருத்தும் இருக்கு இதுல. கடவுள்கிட்ட நம்ம எவ்வளவு வேண்டுதல்கள் வைக்கிறோம் இல்லையா, எல்லாவற்றையும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்க நிறைவேற்றி தரமாட்டார். அந்த வேண்டுதல்கள் நியாயமுடையதாக இருக்க வேண்டும். அது நியாயமுடையதாக இருந்தால் கடவுள் கண்டிப்பாக நம் கோரிக்கையை நிறைவேற்றுவார். அதுதான் ஆண்டாள் சொல்றா. எங்களுடைய கோரிக்கைகளை ஆராய்ந்து நாங்க எதற்காக வந்திருக்கிறோம், எங்களுடைய கோரிக்கைகளா என்ன என்று ஆராய்ந்து அதற்கேற்றாற்போ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். ரொம்ப அழகா சொல்றா. நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் நியாயமாக இருந்தால் கண்டிப்பா பகவான் நம்மளுக்கு அருள் செய்வார். அதான் ஆண்டாள் சொல்றா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.